யாருக்கு பொருந்தும்? கமலஹாசா உடனே கேட்கிறேன், இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்? ஓட்டப்பம் வீட்டை சுடுன்ற வசனமும் உன்வினை உண்டை சுடுன்ற வசனமும் யாருக்கு பொருந்தும்? இந்த கும்பலுக்கு தான் பொருந்தும். நீ போய் சேர்ந்திருக்கியே அந்த கும்பலுக்கு தான் 100% பொருந்தும். அங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஊருக்கு நீ வசனம் பேசுற பாரு, உன்னை விட ஒரு நடிகன், மிகச்சிறந்த நடிகன் எவனுமே கிடையாதா? திரையில கிடையாது, இங்கே நல்லாவே நடிக்கிற. நீ நடிக்கிறதுக்கு 4 வருஷமா தீனி போட்டிருக்கானுங்க. வாங்கி சாப்பிட்டு ஒரு ஓரமாக உட்காரு, அறிவாலயத்தில் 4 சீட்டை தூக்கி போடுவானுங்க. ஒரு 30-40 கோடி தூக்கி போடுவாங்க எலெக்ஷனுக்கு. அதையும் வாங்கிட்டு போய் கவ்விக்கிட்டு போய் ஒரு ஓரமாக உட்காரு. நீயே பிச்சை எடுக்கிற, திரும்ப சொல்ல, நீயே பிச்சை எடுக்கிற. பிச்சையை பற்றிலாம் நீ பேசாத. அப்படி பேசுறாந்தா இதை பேசினா பாரு ஈவே ராமசாமி, அவனை என்ன கேளு. மக்கள் சக்தி நேயர்களே, மக்கள் சக்தி உங்களுக்கு எப்போவும் உண்மையை தான் கொண்டு வந்து சேர்க்கும். இதில் ஒரு உண்மையை கொண்டு வந்து சேர்க்குறேன். இப்போ நம்ம கமலஹாசன் அவர் ரொம்ப கேடுகட்டவர்னு தெரியும். பயங்கர கேடுகட்டத்தனம் ஒன்று பண்ணியிருக்கார். அதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஒரு லேடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவ்வளவு தைரியமாக ஒரு செய்தியை படித்து சொல்லி நமக்கு காட்டியிருக்காங்க இதில் சபையில். அதை அப்படியே திரித்து அவங்க வேற சொன்ன மாதிரி படிச்சிருக்கான் இந்த கமலஹாசன். இவனுக்கு இந்த விஜய்க்கெல்லாம் நடிக்கிறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு, கூத்து போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் ரசிகராக இருந்து தொலைங்க. ஆனால் இவங்களை அரசியலில் வச்சு அரசியலை இன்னும் கேவலமாக்காதீங்க. இவங்கெல்லாம் எம்ஜிஆருக்கு ஈக்குவல் கிடையாது. அது மாதிரி கேடுகெட்ட தனம் பண்ணியிருக்கானுங்க இந்த கமலஹாசன். இந்த கமலஹாசன் இந்த கேடுகெட்ட தனம் பண்ணுவாங்கிறது ஏற்கனவே கௌதமி ஒரு சின்ன பொறி போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு லேடி அவ்வளவு கரெக்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை அவங்க சொன்னதை திரித்து அவங்க மேலேயே பழி வரா மாதிரி, அவங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு ஓட்டு பிச்சை கேட்டிருக்கான். பிச்சை டிஎம்கேயில் பிச்சை வாங்குகிறான். எம்பி சீட்டில் உட்காந்து இவன் பேச்சு கன்னி பேச்சான், பண்ணி பேச்சுங்களாம். சை, மக்கள் சக்தி நேயர்களே, உங்களுக்கு உண்மையை சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ ஒரு கோபமாக சொல்கிறேன். இது உண்மை. அத்தனை பேருக்கு நேர அவ்வளவு மீடியா இருந்து ஒரு உண்மையை சொன்ன ஒரு லேடியை அவள் இப்படி தான் சொன்னாங்கிற மாதிரி படிக்கிறான் பாரு. இவன் எவ்வளவு கேடு கட்டவான் பாருங்களேன். நான் காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இப்போ இந்த கமலஹாசன் பிச்சை எடுத்துக்கிட்டு எம்பி இதில் இருக்கான்ல, டார்ச் லைட்டை தூக்கி போட்டு அதை டார்ச் லைட்டை தூக்கி போட்டு உதயசூரியனுக்கு போய் நமஸ்காரம் பண்ணி உள்ளே போயிட்டான். முன்னாடி எதுக்கு டார்ச் லைட்டை தூக்கி போட்டான்? குடும்ப அரசியல் வேண்டாம் அப்படின்னு டிஎம்கே எதிர்க்கிறதா டார்ச் லைட்டை தூக்கி போட்டான். எது மேலே? டிவி மேலே. இப்போ டார்ச் லைட்டை வெளியில் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு போய் டிஎம்கே காலில் விழுந்து ஒரு எம்பி சீட்டும் வாங்கி அவனா கௌரவ பதவின்னு நினச்சிக்க வேண்டியது. அந்த பதவியில் நீ எவ்வளோ உண்மையாக நேர்மையாக வேலை செய்கிறியோ அப்போ தான் உன்னை கௌரவமாக எல்லோரும் சொல்லுவாங்க. உன் நடிப்பில் உன்னை அடிச்சுக்க ஆள் இல்லை, சிறந்தவர். ஒரு நடிகரை, பெரிய நடிகர் ஒருத்தரை விட கூட உன்னை மேலே சொல்லிடலாம். அது மாதிரி சிறந்தவர் நீங்கள் நடிக்கிறதில்ல. அது உன்னுடைய தொழில். அதை விட்டுட்டு வருவேன், மக்களுக்காக வருவேன் அப்படின்னு வந்த பாரு. அங்கே போய் நீனே டிஎம்கேயில் சேர்ந்து போனதெல்லாம் ஓகே. அதை குடும்ப அரசியலை ஒழிப்பேன்னு உள்ளே வரும்போதே ஒரு பொய்யை சொல்லிட்டு கேவலமாக தான் இருக்குது. உன்னோட ஒவ்வொரு நடவடிக்கையும் உன்னோட பர்சனலை எடுத்தாலும் கேவலம், நீயும் கேவலமாக தான் இருக்க. இன்னொருத்தரோட குடும்பத்தை பற்றிலாம் பேசக்கூடாது, அது அநாகரிகம். அந்த அநாகரிகத்தை டச் பண்ணுற மாதிரி நீ இப்போ அரசியலில் பண்ணிகிட்ருக்க. ஒரு மேடம் உன்னோட இருந்துவிட்டு ஐயோ இவனோட இருக்க முடியாது, என்னுடைய பெண்ணுடைய ஃப்யூச்சருக்காக நான் போகிறேங்கும் போதே மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருத்து நீ எவான்னு. நீ தக் லைஃப்பில் சொல்கிற பாரு ஒரு வசனம், அந்த மாதிரியான ஆள் நீ. நீ உனக்கெல்லாம் ஒரு எம்பி, உன்னை ஓட்டு போட்டு மக்கள் எடுக்கலை. நீ பிச்சை எடுத்து டேய் கமல், நீ பிச்சை எடுத்து
அது எப்படா ஒரு அத்தான பெரிய கூட்டத்தில் அவ்வளவு பெரிய பதவியில் ஒரு பொய் சொல்லுவ நீ? படித்து அப்படியே பொய் சொல்கிறியே. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இப்போ சொன்ன டாக் உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு இங்கிலீஷ் புரிஞ்சுதா? உன் பேச்சு தான் ஒத்தனுக்கும் புரியாது. நிர்மலா சீதாராமனோட இங்கிலீஷ் புரியாமல் நீ அவ்வளவு தெனாவட்ட அப்படி என்ன தமிழ்நாடு மக்கள் முட்டாள் நினச்சிட்டு இருக்கியா? அட கேடு கெட்டவனே. பெரிய அதாவது சூரியன் உதய சூரியன்கிறது மதிப்புத்தக்கது, கையெடுத்து கும்பிடணும். உண்மையான சூரியனை சொல்கிறேன் நான். அதை சிம்பிளாக வச்சுட்டு இருக்கிறவங்க பல தவறுகள் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களும் வந்து போராடி போராடி மீண்டும் பதவிக்கு வராங்க. சரி இப்போயாவது நல்லது செய்வாங்கன்னு அவங்கள மக்கள் கொண்டு வந்து போடுறாங்க. ஆனால் ஒரு கேவல பொய் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அப்படி ஒரு கேவல பொய்யை சொல்லி வச்சுருக்கேடா டேய் கமல். அறிவு கட்டன். இது கோபந்தான் எனக்கு வருது. ஒரு லேடி அவ்வளவு தைரியமாக நிர்மலா சீதாராமன் பேசுகிறா. அவளை வந்து தப்பாக தமிழ்நாட்டுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறியே. உனக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து இப்போ நிறையா உனக்கு நீ அறிவு கட்டவாங்கிறது தெரியுறது. தமிழ்நாட்டு மக்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறையா பார்க்குறாங்க. அப்போ சோஷியல் மீடியாவில் அவங்க பேசுகிற ஃபுல் டாக்கு வந்துடுறது, நீ பேசுகிற பைத்தியக்காரத்தனமும் வருது. எவ்வளவு திமிர்த்தனமாக நின்றுட்டு நீ பேசுகிறத பார்த்தா உன்கிட்ட வந்தேன்னா உன்னை கல்லாலையும் செருப்பாலையும் அடிக்கணும் போல் இருக்குது. இது மாதிரிலாம் பேசக்கூடாது ஒரு மல்டி மீடியாவில், சோஷியல் மீடியாவில். ஆனால் நீ உன்னையையும் நம்மளையும் வந்தேரின்னு சொல்கிறான்டாவான். வந்தேரின்னு சொல்கிறவனுக்காக போய் நீ உன்னை என்ன சொல்கிறான்? வந்தேரிங்கிறான். அவனுக்கு ஜால்ரா போட்டுட்டு அவங்க வந்து தெலுங்கு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிண்டாங்கிறத வந்து நீ தெலுங்கர்னு குத்தி காட்டுறியே. உனக்கு வந்து இடம் கொடுத்து உனக்கு பிச்சை போட்டவன் இப்போ தெலுங்கர் தான். நான் எங்கள் ஸ்டாலின் அப்பா தான் உன்னை வச்சுட்டு பிச்சை போட்டுட்ருக்காரு. அவர் தான் கேவலமாக சொல்லி உங்களுக்கு எடிட் பண்ணி எல்லாம் கொடுத்தா அப்படியே படிப்பீங்க போய். இதில் வேணும் ஆக்ஷன். உன் ஆக்ஷனே பிடிக்காது எனக்கு. சாதாரணமாக உன் நடிப்பு வந்து கண்டபடியெலாம் நீ நடிப்பை பாரு லேடிஸ்ட்டை, அப்போல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நீ எம்பியாக இருந்து அங்கே உள்ளே போய் ஒரு நடித்து ஒன்று படிக்கிற பாரு. இதில் வேற கன்னி பேச்சான். கன்னி பேச்சு. கன்னி பேச்சா? நீ இதுக்கு மேலே பேசவே முடியாதுடா ராசா. அந்த கடவுள்னு ஒருத்தர் இருந்தானா நீ பேசவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ கேவலமாக ஒரு பொய் ஒரு லேடிகிட்ட உன்னால் போராட முடியாமல், ஒரு பெண்ணிடம் அவள் சொன்ன நல்ல விஷயத்தை எடுத்துக்காம ஒரு பொய்யா அதை திரிச்சு கூறின பாரு. கேவலம். நீ உண்மையாக நாட்டம் பிடிச்ச மலஹாசன் தான். கேவலம் பிடிச்சவன. And I quote, and this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil padithal pichai kuda kadakadu. That one line is enough, sir, but I will read the passage. What does it mean? If you learn Tamil, even bhiksha, meaning nobody, a beggar cannot also survive. You won't get even alms, meaning you won't even get anyone giving you dhan. Tamil padithal pichai kuda kadakadu. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். He says that. பவதி பிக்ஷாந்தேஹி. சரி கேட்கும் உங்களுக்கு. பிரிய சகோதரி பவதி பிக்ஷாந்தேஹி என்று தெலுங்கில் இசைவாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன். அவர் பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான்.
ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. Please conclude. உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன். கருணையுடன் நீங்களே ஏற்பீர். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ்ச்சித்தன் கூற்று இது. உம் வினை உம்மை சுடுக, என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும். வினை உம்மை சுடுக, ஓட்டப்பம் உம் வீட்டை சுடுக. வந்தீர் வென்றீர் செல்வீர். இது உலக நியதி, அரசியல் நியதியும் கூட. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். வணக்கம் அவை வந்தடைந்த தலைவர் கூட்டத்திற்கு. சென்றும் வருவேன், நாளை எமதே. உங்கள் கமல்ஹாசன். ஜெய்ஹிந்த். சாவுடா சாவுடா நாயே சாவுடா, எம்மா திமிரு பண்ண சாவுடா.